வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் இருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை நாளை திங்கட்கிழமை கைச்சாத்தாகும் என்று தெரிய வருகின்றது. தமிழரசு கட்சியில் இருக்கிற என்னுடைய அருமை மாணவன் பலவிதமான தகமைகளை கொண்டிருந்தாலும் தமிழ் தேசிய உணர்ச்சி அவருக்கு இல்லை என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். தொன்மை வாய்ந்த மன்னித்தலை சிவன் ஆலயம் மற்றும் கௌதாரிமுனை பிள்ளையார் ஆலயம் என்பவற்றின் சீரமைப்பு பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு காவி விக்னேஸ்வரன் தலைமையில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்தில் இன்று இடம்பெறவுள்ளது. நிமோனியாவால் பாதிக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையை சேர்ந்த பச்சிளம் குழந்தை நேற்று காலை பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. பருத்தித்துறை துறைமுகத்திலிருந்து கடற்றொழிலுக்காக சென்று கிழக்கை சேர்ந்த 4 மீனவர்களும் ஒரு வாரமாகியும் கரை திரும்பாத நிலையில் நேற்று கரையில் இருந்து 500 கடல் மைல் அளவுக்கு தீவிரமான தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மூளாய் மருத்துவமனையில் நோயாளர் பராமரிப்பு பணியாளர்களின் நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் எரிபொருள் ஏற்றி சென்ற பவுசரும் முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 23 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் ஒருவர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் தம்மிக்க நிரோசன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். நாடாளுமன்றத்துக்கு அருகிலுள்ள தேவன் ஓயாவில் மிதந்த நிலையில் நேற்று சனிக்கிழமை காலை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக தலங்கமை போலீசார் தெரிவித்தனர். இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் இப்போதும் தமது தேவைகள் நிறைவேற்றுவதில் அச்சத்துடனேயே வாழ்ந்து வருவதாக விஜயகுமார் புதிய வாழ்வு இல்லத்தின் இணைப்பாளர் விஜயகுமார் விஜயலாதன் தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்.